அன்பு தேவ பிள்ளைகளே, இனிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க அன்போடு அழைக்கிறேன். பிலிப்பியர் 1:29 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பிய விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிப்பதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், பிலிப்பிய பட்டணத்தில் ஒரு பெண்ணுக்குள் ஒரு குறி சொல்லுகிற ஆவி. மொத்தத்தில் அது எந்த ஆவியா இருந்தாலும் பிசாசு தான், ஒரு கெட்ட ஆவி. அந்த பிசாசு பிடித்த குறி சொல்லுகிற ஆவியை அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுல் அந்த ஆவியை துரத்தி விட்டார். எதனால துரத்தி விட்டார்? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை அது. என்னுடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள். என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய பவுல் அதை அப்படியே கை கொண்டு செய்கிறார். அவ்வளவுதான். வசனத்தை கை கொண்டு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு செய்யும்படிக்கு சொன்னதை பவுல் செய்ததினாலே அவர் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டு என்னென்ன சித்திரவதைகள் எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை சித்திரவதைகளையும் பவுலுக்கு அந்த சிறை அதிகாரிகள், காவலர்கள் கொடுத்தார்கள். தொழுமரத்திலே கட்டி வைத்தார்கள், அவர்களை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், அத்தனை காரியங்களையும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதனால? கர்த்தர் தங்களுக்கு சொன்னதை அவர்கள் செய்தபடியினாலே இத்தனை பாடுகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:35 சொல்லும்போது சொல்லுகிறார், உமது நிமித்தம் நாங்கள் என்னாலும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆட்டை போல நாங்கள் எண்ணப்படுகிறோம் அனுதினமும். அப்ப கிறிஸ்தவனாய் இருப்பதினாலேயும் உபத்திரவம், கிறிஸ்துவின் நிமித்தமும் உபத்திரவம், கை கொண்டதினாலே. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போதும் நமக்கு உபத்திரவங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உபத்திரவம் வரும். பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும்போது உங்களால எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ, துதிக்க முடியுமோ, ஆராதிக்க முடியுமோ அவைகளை எல்லாம் நீங்க செய்யுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் உங்க பலவீனத்திலே பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அஸ்திவாரங்கள் எல்லாம் அசையும். ஒரு அற்புதமான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டீர்கள் அல்லவா? உங்க மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவநாமம் மகிமைப்படும். ஆகையினால் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் வந்த உடனே நாம் உடனே இவைகளை எல்லாம் இயேசு, சத்தியம், பரிசுத்தம் இதெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது. பவுல் சொல்லுகிறது போல அனுதினமும் அனுபவித்தாலும் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது
நீங்க பட்ட வேதனைகளுக்கு பல மடங்கு உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பாடுகளை எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இவைகளினால் நாங்கள் எங்கள் ஜீவியத்தில சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய வார்த்தையை கை கொண்டு பிசாசை துரத்தின நிமித்தம் பவுல் பட்ட பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, அந்த பவுல் மூலமாக நீர் மகிமைப்பட்டீர். பிலிப்பு பட்டணத்திலே ஒரு சபை உருவாவதற்கு ஆண்டவரே, அந்த பவுலை நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, அதே ஆகையினால் நாங்கள் உமது நிமித்தம் நாங்கள் உடைக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது, பல்வேறு விதமான துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கும் போது, எங்கள் மூலமாய் ஒரு சபை உண்டாக போகிறது, ஊழியம் உண்டாக போகிறது என்கிற அந்த நம்பிக்கையோடும் தரிசனத்தோடும் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்,